மேலே மேலே ஈத்து வந்துரு அப்படியே ஈத்துட்டு போங்கன்னுங்க. என் பாப்பா சைஸுங்க. உலக மக்களே, இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு எங்கள் ஊரில் சரியான மழைங்க. 2 நாள் சரியான மழை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் தண்ணியே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாள் மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. இந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிற மீனும் அப்படியே வந்து அதை பாருங்கள், மொத்த மீனை வந்து இதுக்குள்ளே இறங்குது. ஒவ்வொரு கேட் ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா 10 கிலோ 15 கிலோவில் இருக்குது. அது இன்றைக்கி பிடிக்கலான்னு வந்திருக்கோம். மழை தண்ணிக்கு அதுக்கு அங்கேயும் மீன் இருக்குது. இது ஒன்று கிணத்துல மாட்டுதா இல்லை அங்கே மாட்டுதான்னு பார்க்குறோம். வாங்க வேட்டையை ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், கேட் ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு சைஸான முள், பெரிய சைஸு கேட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கோழி குடல் சாப்பிடும். நம்ம கோழி குடல் போகிறதில்ல. இதுக்காக பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம். சிக்கன் போடலான்னு சொல்லிட்டு. ஆனால் சிக்கனும் சாப்பிடும், கோழி குடலும் சாப்பிடும். கோழி குடல் கொஞ்சம் கோவுக்கிறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும். அதனால் சிக்கன் வைக்கிற வேலைக்கு சிக்கன். ஓகே, கோத்தாச்சு. இந்த முள் பார்த்தீங்கன்னா அந்த கூறு கொஞ்சம் இப்படி தெரியணும். கடிக்கிச்சு சும்மா டக்குன்னு அடிக்கிறதுக்கு. அப்போ தான் நல்லா மாட்டோம். முள்ளும் கொஞ்சம் தெரியக்கூடாது, அந்த ஷார்ப்னஸ். ஓகே, அப்படியே மறைச்சி வச்சிட்டோம். ஓகே சரி, போயிட்டு போடலாம் வாங்க. சக்க 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 சக்கா. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது. நான் நிற்கிறது வரையும் ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது. இப்போ தான் கொஞ்சமாக குறைஞ்சி அது வரையும் போயிருக்கு. இப்போ மழையில் மறுபடியும் ஃபுல்லாகுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற மீனை பிடிக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் மாட்டுதா இல்லையான்னு. தண்ணி ஓகே. ஆழம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வச்சுருக்கேன். ஓகே, அணை மீன் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இழுக்கு சும்மா தான் அடிச்சிடணும். அதை பாருங்கள், எவ்வளோ பெருசு பாருங்கள். டக்குன்னு அது பொறுமையாக இழுக்கும். இழுக்கு சும்மா பட்டுன்னு அடிக்கணும். வெயிட் அண்ட் சி. அது அணை மீன் கடிக்க சும்மா பார்த்தீங்கன்னா முட்டை விடும், புடுக்குன்னு வரும். அப்போ கரெக்டாக அணை மீன் கரெக்டாக அங்கே வந்துட்டு நம்ம கரெக்டாக கேட்ச் பண்ணிக்கலாம். உஜாராக இருந்தால் டக்குன்னு இழுக்கு சும்மா அடிச்சிடணும். ஐயோ, அங்கே பாருங்கள், அங்கே தான் இப்படி தான் இருக்குது. பட்டமா சொல்லு, பட்டமா எடு 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 எடு. மாட்டிச்சு 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 மாட்டிச்சு. பார்த்து 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 ஸ்லோவாக அப்படியே பழிச்சு இந்த பிள்ளைக்கு வந்துருங்க. படியில் ஏற்று காசு இந்த பக்கம் ஏற்றுங்க. படியில் ஏற்றுங்க, பிள்ளையில் ஏற்றுங்க. வாங்க அப்படியே நைஸா நேக்கா பார்த்து விட்ற போகிறேன். நீ வீண்டா கூட பரவாயில்ல, விட்ற போகிறான். அப்படியே அந்த பிள்ளையில் ஏற்று அப்படியே பிள்ளையில் ஏற்று மேலே அப்படியே ஈத்து வந்துரு. மேலே ஈத்து வந்துரு. அப்படியே ஈத்துட்டு போங்கன்னுங்க. எப்போ அப்படியே தூக்குங்க, மேலே அப்படியே தூக்குங்க. ஐயோ, கையை போச்சு. அப்படியே மேலே தூக்குங்க. முள்ளு சைடில் வந்துச்சு. போப்பா, சைஸு எப்படி பார்த்தாலும் 10 கிலோ கிட்ட வரும்பா. 5லேருந்து 7 கிலோ வரும். அப்படியே தூக்குங்க, மேலே தூங்க. சூப்பர். ஆஹா, சரியான வேட்டை இன்னைக்கு. ரைட்டு. மக்களே, இன்னைக்கு எதிர்பார்க்கல. பாப்பா அங்கோடா பக்கத்தில் போட்டு பக்கத்தில் வந்து சும்மா பார்க்கறதுக்கு சைஸ் பார்க்கறதுக்கு. போ பயப்படுறா பாப்பா. அப்படியே இல்லை என் பாப்பா சைஸுங்க. ஐயோ மக்களே, பாருங்க, இது எங்கள் ஊரில் சின்ன சைஸ் தான், இன்னும் பெருசெல்லாம் இருக்குது. வா, 10 கிலோ வராது, 7 கிலோ 8 கிலோ வரும். வா